ஸ்பீக்கிங் கிராஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட ஃபாதர் மரிய ஆரோக்கியம் கனகா இணைந்திருக்கிறார். நிறைய விஷயங்களை அவர்கிட்ட பேச இருக்கிறோம். வாருங்களே இருக்கு. ஃபாதர் வணக்கம். வணக்கம் மார்ஷல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கத்தோலிக்க திருச்சபை எடுத்துக்கிட்டா இந்த புனிதர் வணக்கம் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக். மற்ற சபை பிரிவுல இருக்கிற மக்கள்லாம் கத்தோலிக்க திருச்சபை மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு மூலதனம்னு இதை சொல்லலாம். இதை வச்சுதான் அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த புனிதர் வணக்கம், யார் இந்த புனிதர்கள், எதுக்காக அவங்க புனிதர் ஆக்கப்படுகிறாங்க, இதை பத்திலாம் இந்த காணொலியில கொஞ்சம் டெப்தா ஆராயணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், எதுக்காக இந்த புனிதர் பட்டம், யாருக்கு கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க? ஓகே, புனிதர்கள்ங்கிறது புனிதம் என்றால் என்ன, புனிதர்கள் என்றால் என்ன, இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லது. புனிதம்னா கடவுளுக்கு மிகவும் நெருங்கியவர்கள், அதாவது கடவுளுடைய கற்பனைகளின்படி அவருடைய விருப்பப்படி வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததனால் கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் அவர்கள் தான் பொதுவாக. அப்போ நீங்களும் நானும் கூட இப்போ ஒரு வகையில் புனிதர்கள் தான். பைபிளில் ஒரு இடத்துல அது ஒரு ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அதில் புனிதர்கள் அப்படின்னு யாரை சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் எல்லாருமே புனிதர்கள் தான் சொல்றாங்க. அப்படின்னா அவங்க கடவுளால் நேசிக்கப்படுகிறார். கடவுளுடைய நேசத்தை உணர்ந்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு, அதாவது நற்செய்தியில் இருக்கிற அந்த கோட்பாடுகளுக்கு தகுந்த சாட்சியுள்ள வாழ்வு, நல்ல வாழ்வு, மற்றவர்களை அன்பு செய்கிற வாழ்வு, இறைவனையும் மனிதர்களையும் அன்பு செய்கிற வாழ்வு வாழ்ந்தவர்கள் அவர்கள். இதுதான் புனிதம்ங்கிறது. புனிதர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். ஓகே, இப்போ ஏன் ஒரு சிலர் எப்படி புனிதர்கள்னு எப்படி திருச்சபை சொல்லுது அப்படின்னாக்கா, அவங்க யாரையும் திருச்சபையில எந்த புனிதரையும் அவங்க உண்டாக்குறதே கிடையாது. புரியுதுங்களா? உண்மையில் புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அவர்கள் உண்மையில் புனிதமானவர்கள் என்பதை ப்ரூவ் பண்ணி, அதனால இப்பொழுது அவர்கள் கடவுளுக்கு அருகில் இருக்கிறார்கள், கடவுளோடு சேர்ந்து வாழ்கிறார்கள் என்பதை டிக்ளேர் பண்றதுதான் இந்த கேனனைசேஷன் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. கேனனைசேஷன் இந்த வார்த்தையே முதல்ல நிறைய பேருக்கு புரியாது. கேனன் அப்படின்னாக்க ஒரு லிஸ்ட். நம்ம ஸ்கூல்ல கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? கேனன்ங்கிறது அது மாதிரி ஒரு லிஸ்ட். கேனனைசேஷன் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்ல இன்னொரு பேர் ஆட் பண்றது தான் கேனனைசேஷன். புரியுதுங்களா? இது வரைக்கும் ஒரு 3000 செயின்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க திருச்சபையில. 3001ஆக இவரையும் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்றோம் அப்படின்னு போப்பாண்டவர் ஒஃபிஷியலா டிக்ளேர் பண்றார். அதுக்கு தான் கேனனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுத்து டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா, இது அவங்களா திருச்சபை வேட்டிக்கன்ல இருந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, மக்கள் மத்தியிலிருந்து வர்றது. இப்ப யாராவது ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க அவர் அந்த மனிதரையோ அல்லது அந்த பெண்ணையோ மக்கள் இருக்கிறவங்க முதல்ல அட்மயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கடவுளுக்கு மிக அருகில் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மனிதருடைய புகழ் கொஞ்சம் அங்க அவர் வாழ்ந்த இடங்கள்ல பரவுகிறது. ஓகே, அதனால அவரை சுற்றி ஒரு ஒரு கும்பல், இவர் இயேசுவுக்கு மிகவும் அருகானவர், மிகவும் கிட்ட இருக்கிறவர், இருந்தவர் அப்படின்னு சொல்லி, அதனால அவருக்கு ஒரு மரியாதை, அவருக்கு ஆராதனை எல்லாம் கிடையாது, அவருக்கு மரியாதை வர வர அவர்கிட்ட ஆண்டவரே, இது நீங்க கடவுளுக்கு பக்கத்துல இருக்கீங்க, எனக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டிங்க அப்படின்னு அவருக்கு கேட்கிற பழக்கம் இருக்கு. இது ஒரு சாதாரண மனித பழக்கம். உலகத்திலேயே கூட பிள்ளைங்க அப்பாகிட்ட போறதுக்கு அப்பாகிட்ட பயம் இல்லைன்னா கூட அம்மாகிட்ட சொல்ல, அம்மா நீ அப்பாகிட்ட இதை சொல்ல அப்படின்னு சொல்ற பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. அதனால கடவுள்கிட்ட நேரடியா போகக்கூடாதுன்னு யாருமே சொன்னது கிடையாது, போக வேண்டிய தேவையே இல்லைன்னு சொன்னது கிடையாது. ஆனாலும் அவருடைய புனிதமான வாழ்க்கை, மனிதர்கள் நமக்கு அந்த புனிதத்தை அடைவதற்கு உதவியாக இருப்பார்கள், உதவியாளர்கள் இவர்கள். நாமும் புனிதர்களாவதற்கு உதவியாளர்கள் இவர்கள். இல்ல, உதவியாளர்கள் உதவி செய்யறாங்கன்றது ஒரு பார்ட்டு. அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் நிறைய கேத்தலிக் சர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா புனிதர்கள் பேர்ல தான் இருக்கும். ஆரோக்கிய மாதா கோயிலு, அந்தோனியார் கோயிலு, சவேரியார் கோயில், இப்படி பரிசுத்தவான்கள் புனிதர்கள் பேர்லயே சர்ச் இருக்கு. உள்ளுக்குள்ள பெரிய பெரிய ஸ்டாச்சுஸ் அவங்களுக்கு. இது பாக்குறப்பே கடவுளுக்கு இணையான முக்கியத்துவம் அவர்களுக்கும் கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு தோற்றத்தை கொடுக்காத? நல்லா கேட்டீங்க. ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது, அது நீங்க பார்க்கிற பார்வையை பொறுத்தது. இப்போ கடவுளுக்குன்னு பெயர் கிடையாது, புரியுதுங்களா?
கடவுளுக்கு இருக்கிற உண்மையான பெயர் ஒன்றுதான், இம்மானுவேல், இயேசு. இயேசு வந்து ஒரு 12 பேரை அழைத்து அவர்களுக்கு நீங்கள்லாம் என்னுடைய சீடர்கள், என்னுடைய நற்செய்தி உலகம் சொல்லு. அப்போ அது மாதிரி இந்த 12 பேரை போல, இயேசுவை பெற்றெடுத்த தாய் போல, அவரோடு இருந்த ஸ்நாபக அருள திருமுழுக்கு அருளப்பர் போல, மதலேன் மரியம் அவர்கள் போல இயேசுக்கு மிகவும் நெருங்கி அவரை அன்பு செய்தவர்கள், அவரால் அன்பு செய்யப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஓகே, இவர்களை தான் நாம் புனிதர்கள் என்று சொல்கிறோம். ஓகே, இப்ப கோவில்கள்ல எதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னாக்கா, எல்லா கோயிலும் இயேசு கோயில், இயேசு கோயில், இயேசு கோயில்னு ஒரு 1000 கோயில் இருந்தா எப்படி இயேசுனுடைய நண்பர்கள் பேராலே? இப்போ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நாங்க வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோம். இல்ல, கோவில் கடவுளுக்கு தானே கட்டணும். கடவுளுக்கு தான். இயேசு எல்லா கோயிலுமே கடவுளுக்கு தான். ஓகே, ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எங்க கல்லூரியில அங்க வாழ்ந்த முன்னோர்களுடைய பெயரை இந்த கரேஞ்சோ ஹால் அப்படின்னு அந்த ஹாலுக்கு ஒரு மனிதருடைய பெயர் வச்சிருக்கோம். இது அல்போன்சா ஹால் அப்படின்னு வச்சிருக்கோம். அதனால எதுக்கு? அப்பதான் நமக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ரெண்டாவது, அவங்களுடைய ஸ்டாச்சு எதுக்கு வச்சிருக்கோம்னா ஒரு ரிமைண்டர் இருக்கா, நாம் வி ஆர் ஃபிளஷ் அண்ட் பிளட். அதனால ஃபிளஷ் அண்ட் பிளட் இருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்கள கும்பிடுறதுக்கு மெயின் கிடையாது. அவங்க எப்படி கடவுளுக்கு அருகில் இருந்தாங்களோ, கடவுளோடு ஒன்றித்து வாழ்ந்தாங்களோ, அந்த வாழ்க்கையில இவங்களும் நமக்கு கொஞ்சம் உதவி செய்யலாமே. இப்ப நான் வந்து நல்லவன் ஆகிறதுக்கு உங்களுக்கு நீங்க நல்லவன் மாதிரியான வாழ்வு ஒரு மாதிரி, we can also help each other to become better. Okay, you can help me to become a better priest, I can help you to become a better Christian. Okay, we can நாமளே ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா நம்முடைய இருக்கிற நன்மைத்தனத்தை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அப்படிங்கிற போது செயின்ஸ் எல்லாம் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு அவங்க வந்து நமக்காக உதவி செய்ய முடியும். நாம வந்து நாம் இன்னும் பாவத்தில் அல்லது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இதுதான் ஒரு குடும்பம் என்பது. நம்முடைய திருச்சபை என்பது ஒரு குடும்பம், ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாமா? ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு குடும்பம், ஒரு ஹெல்ப். அவங்களுக்கு நம்ம மரியாதை செய்யும் போது நாங்கள் செய்கிற மரியாதை இறைவனுக்கே செய்யப்படுகிறது. அதுதான் கத்தோலிக்கர்களுடைய டாக்டரின். இதுதான் நான் உண்மையில இல்ல, அந்த அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைக்கும் கடவுளுக்கு கொடுக்குற மரியாதைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணு, எல்லா மனிதர்கள் செயின்ஸ் கொடுக்குற எல்லாம் அவங்க கடவுளுக்கூட இருந்தவங்க இருந்தாங்க. அது அந்த ஒரே காரணத்துக்காக தான் கொடுக்கப்படுகிறது. ஆகையினால் இது இவர்களுக்கு தனி மனிதர்கள் என்ற வகையில் கொடுக்கப்படுவது கிடையாது. புரியுதுங்களா? இப்ப பேதுரு எங்கேயோ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாட்டுல பிறந்து அவர் வளர்ந்து போயிட்டாரு. அவர் எதுக்கு நாங்க கொண்டாடணும்? இல்ல ஃபாதர், இப்ப இவங்களெல்லாம் புகழறத பாக்குறோம். புகழ்ச்சி, ஆராதனை எல்லாம் கடவுளுக்கு மட்டும் தானே? எதுக்கு? இல்ல, ஆராதனை கடவுளுக்கு மட்டும்தான். ஒரு ரெண்டு அதாவது ஆராதனை என்பது இறைவனுக்கு மட்டுமே, வேற யாருக்கு. அந்த ஆராதனைங்க வார்த்தை வந்து இட் இஸ் யூ ஆர் மை காட், யூ ஆர் மை ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் நம்முடைய ஊற்று, நம்மளுடைய டெஸ்டினி எல்லாமே அவர் தான். அது அவருக்கு ஆராதனை. லாத்ரியா என்று சொல்லுவார்கள் லத்தீன் மொழியில. மரியாதை அல்லது வணக்கம் என்பது அவருக்கு அருகில் இருந்த நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு நமக்கு கொடுக்கிற மரியாதை. புரியுதுங்களா? இவர்களுக்கு நாம் ஆராதனை செய்வதில்லை, இவர்களுக்கு மரியாதை செய்கிறோம். மரியாதை அவர்கள் வந்து இவர்களுக்கு மரியாதை செய்யும் பொழுது நாம் இறைவனுக்கே செய்கிறோம். இறைவன் அதை விரும்புகிறார். நாங்க கத்தோலிக்க திருச்சபையில நம்புறது இதுதான். இப்ப வந்து மாதாவுக்கு மரியாதை செலுத்தினாக்கா இயேசுக்கு கோபமா வரும். சில பேர் பேசுறத பார்த்தா இயேசுவுக்கு மிக நெருங்கியவர்கள், இயேசு அன்பு செய்கிறவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தினா அது இயேசுக்கு இழுக்கு செய்கிற மாதிரி சில பேர் நினைச்சுக்கிட்டு, அவருக்கு தானே செய்யணும், அதை எடுத்து ஏன் அந்த மரியாதையை இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி. ஆமா, அவருக்கு கொடுக்குற மரியாதையில பிரிஞ்சு போகுது, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பிரியுது. அப்படி ஒண்ணும் பிரியுது. இதுதான் நம்முடைய மனித குணம். அவருக்கு போட வேண்டிய 10 மாலையை நான் 5 மாலை ஏன் எடுத்து இவருக்கு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்குது. இல்ல, அவருக்கு இல்ல அவருக்கு எல்லா மாலையும் கடைசியில் அவருக்காக போடப்படுவதுதான். ஏனென்றால் கடைசியில் ஆனா அவர் வந்து என்ன இருந்தாலும் அவர் கடவுள். அவரை இமிட்டேட் பண்றதுக்கு ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி, இவங்க தான் எனக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க. ஆனா இவங்க இல்லாமலும் இந்த செயின்ஸை வந்து ஆனர் பண்ணாமலும் நேரடியாக இயேசுக்கு வேண்டிக்கலாம், கடவுள்கிட்ட போகலாம். திருச்சபை என்னைக்குமே இவங்க வழியாக தான் நீ போய் ஆகணும்னு சொன்னதே கிடையாது. ஆனா அவங்க வந்து உனக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப அவரால் மிகவும் அன்பு செய்யப்பட்டவர். அவர்களை வந்து நீங்க ஒரு மரியாதை செய்யறதுல என்ன தப்பு? எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு ஃபாதர். இப்ப கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு சஜஷனா வைக்கிறாங்களா, இல்ல இதை ஒரு விசுவாசமா அல்லது கட்டளையா முன்னிறுத்துறாங்களா?
இது ஒரு 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 ப்ரொபோசல். இப்படியும் நீங்க பண்ணலாம். நம்முடைய இதுலயே விசுவாச பிரமாணத்திலேயே புனிதர்களுடைய உறவை உறவை நம்புகிறேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. புனிதர்களுடைய உறவு என்ன உறவு? என்னோடு மற்றவர்களோடு சேர்ந்து நானும் ஒரு குடும்பமாக இறைவனிடம் சென்று சேர்கிறேன். ஆகையினால் இறைவனிடம் போகும்பொழுது என்னுடைய குடும்பத்தில் இருக்க மற்றவர்கள் இயேசுக்கு எனக்கு வழி காட்டுறாங்க, அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். ஆனா எல்லாருமே சேர்ந்து கடைசியில் ஆராதனை செலுத்துவது இறைவனுக்கு மட்டுமே, இறைவனுக்கு மட்டுமே. ஆகையினால இது ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு விளையாட்டான ஒரு கேள்வியாக எனக்கு சில சமயத்துல மனசுல பட்டது உண்டு. நீங்க என்ன இயேசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மற்றவங்களெல்லாம் கொடுத்து? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இயேசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை வேற யாருக்கும் கொடுப்பதில்லை. இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவருக்கு மட்டும்தான். இப்போ வந்து உங்க அப்பாவை நான் மரியாதை செய்யணும்னாக்கா, உங்க அப்பா ரொம்ப நல்லவர்ப்பா, நீ அவருடைய மகனா, வெரி குட், கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொன்னா, என்ன அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க ஏன் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுடைய அப்பாவுடைய நினைவாகத்தான் உன்னையும் நான் அப்ரிஷியேட் பண்றேன். அவர் நல்ல மனசாச்சு, அவருக்கு அவருடைய பிள்ளையா நீ அப்படின்னு சொல்லி வா, லெட் us go for a cup of coffee together அப்படின்னு உன்னை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோம். அப்படின்னா இப்படி ஐ am actually honoring your father when I honor you. அதான வழியா. இது வந்து பெரிய டாக்டரினல் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை யாரும் எடுத்து மனிதருக்கு கொடுக்க வேண்டும் கத்தோலிக்க திருச்சபையில் இது கிடையவே கிடையாது. இப்படிதான் கத்தோலிக்கர்கள் செய்கிறார்கள் என்று மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது கத்தோலிக்கர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லது கத்தோலிக்கர்களை வேண்டுமென்றே அவர்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்கிறார் என்பது என்னுடைய பணிவான ஒப்பீனியன். இல்ல, அவங்க கிட்ட போய் பிரேயர் பண்றது, புனிதர்கள் கிட்ட ஜபம், அந்தோனியார் ஜபம் இருக்கு, மாதா ஜபம் இருக்கு, இது கரெக்டா? ஏன்னா நம்ம ஜபம்ன்றது பிரேயர்ன்றது கடவுள்கிட்ட பண்ணணும். மனுஷங்க கிட்ட பிரேயர் பண்றது அது விவிலியத்துக்கு முரணானது இல்லையா? இல்ல இல்ல, விவிலியத்துக்கு முரணானது இல்லை. விவிலியத்துல எண்ணற்ற எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கடவுளுக்கு நெருங்கியவர்கள்ட்ட போய் இதை வந்து இறைவன்கிட்ட சொல்லுங்க, இது உங்க வழியா உங்க அப்படின்னு கேட்கறது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. புனிதர்களுடைய மரியாதை அவர்களிடம் ஜெபம் பண்ணுவது வந்து இறைவனுக்கு தான் செல்லும். ஓகே, நான் இந்த புனிதர்களை மட்டும்தான் வேண்டிக்குவேன், கடவுள்கிட்ட வேண்டிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் தப்பு. இல்ல, இதுல எனக்கு இன்னொரு டவுட் வருது. இப்போ மற்றவங்கள்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணலாம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஃபாதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லை. ஏன்னா ஒருவர் மற்றவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டுருக்கு. புனிதர்கள் இறந்து போயிட்டாங்க, நம்ம பிரேயர் அவங்களுக்கு கேட்க, அவங்க இறக்கல. இதுதான் முக்கியம். they are more alive than we. நம்மளை விட அவங்க இன்னும் அதிக உண்மையான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க இங்க இல்ல இல்லாட்டா என்ன சுத்தி இருக்கிறாங்களே, கண்ணில் காணாமல் அவர்கள் உயிரோட தான் இருந்து கொண்டிருக்கிறார். இயேசுவே என் பக்கத்துல இருக்கிறாருன்னு எப்படி தெரியும்? இல்ல, இயேசு கடவுள் எங்கும் நிறைந்து இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார். 6 லட்சணத்துல போட்டிருக்கோம் எங்கும். மனிதர்கள் வெறும் உடல் மட்டுமல்ல, மனிதர்கள் ஆவியும் உடலும் சேர்ந்தவர்கள். நீங்களும் நானும் அப்படிதான். ஓகே, நாம் இறக்கும் போது நாம் அழிந்து போவதில்லை. நம்முடைய ஆன்மா இறைவனோடு இருக்கிறது. அது கத்தோலிக்க கடைசி நாளில் உடலும் உயிர் தெழும் என்று நம்முடைய விசுவாசம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுதே அவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக அவர்கள் உண்மையில் வாழ்கிறவர்கள். இதுதான், அவங்க செத்து போனவங்க கிடையாது. செத்து போனவங்கள்ட்ட நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவங்களோட எதுக்கு நம்ம உறவாடணும்? தேவையே கிடையாது. அவர்கள் வாழ்கிறார்கள். பைபிள்லயே இறைவன் வந்து இறந்து போனவர்களுடைய கடவுள் அல்லர், அவர் உயிர் உள்ளவர்களின் கடவுள், வாழ்வோரின் கடவுள் அப்படின்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். அதனால புனிதர்கள் வந்து என்னைக்கோ வாழ்ந்து இறந்து போய் எங்கேயோ போயிட்டாங்க, அவங்க இல்லை, இப்போ எதுக்கு அவங்கள்ட்ட வேண்டிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அது உண்மை கிடையாது. திருச்சபை ஏன் இவ்வளவு ரிசர்ச் பண்ணி பல வருடங்கள் எடுத்து கடைசியில் இவரை ஒரு புனிதராக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவர் உண்மையிலேயே நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாரா? அவர் உண்மையிலேயே இறைவனுக்கு அருகில் தான் இருந்தாரா? அவர் இப்பொழுது இறைவனுக்கு அருகில் இருக்கிறார் என்பதற்கு என்ன அத்தாட்சி அப்படிங்கிறது ஒரு புதுமை வேணும்னு கேட்பாங்க. அந்த புதுமை ஒண்ணு கிடைச்சாதான் ஒருத்தருக்கு அந்த பட்டம் கொடுப்பாங்க, இல்லாட்ட கொடுக்க மாட்டாங்க. மிராக்கிள். அந்த miracle is a sign that person is alive and close to God. கடவுள் வந்து அவர் வழியாக ஒரு சைன் நமக்கு கொடுக்குறாரு. அதனால திருச்சபை வந்து ஒரு புனிதரை ஏற்படுத்துறது கிடையாது. திருச்சபை ஒரு புனிதரை ரெக்கக்னைஸ் பண்ணுது, அங்கீகரிக்கிறது. அதனால்தான் திருச்சபை யாரும் புனிதர் ஆக்க முடியாது. இவர் புனிதராக வாழ்ந்தவர் என்பதை படிச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் பெரிய வேலை செஞ்சு அந்த மிரக்கல் வழியாக இவர் வந்து இறைவனுக்கு அருகில் இருக்கிறார். அவர் இறைவனுக்கு அருகில் இருக்கிறதுனால நம்முடைய வணக்கத்துக்குரியவர்
அப்படின்னு தான் சொல்றாங்களே வழியே நம்முடைய ஆராதனைக்கு உரியவர்கள்லாம் கிடையாது. ஆராதனைக்கு உரியவர் இறைவன் ஒருவர் மட்டுமே. நான் விவிலியத்திலிருந்து சில கிளாரிபிகேஷன் கிடைக்கும்னு நம்புறவங்க கிட்ட, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமா இருக்கிறேன், அவர்தான் வழி. 1 யோவான்ல ஒரு வசனம் வரும், நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி உரோமையர்ல ஒரு வசனம் வரும், நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தூய ஆவியானவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். நமக்காக வேண்டிக் கொள்ள ஆவியானவர் இருக்காரு, நமக்காக பரிந்து பேச இயேசு கிறிஸ்து இருக்காரு. இத்தனையும் தாண்டி நமக்கு ஒரு மீடியேட்டர் தேவையா, இல்ல ஒரு பரிந்துரையாளர்? மீடியேட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே மீடியேட்டர், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற ஒரே மீடியேட்டர் இயேசுதான். இயேசுதான். இது வந்து ட்ரினிட்டினா என்னங்கிறத பத்தி நம்ம முதல்ல ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிறது நல்லது. மேபி இன்னொரு இதுல வச்சுக்கலாம். ட்ரினிட்டினா என்ன, அவங்களுக்குள்ள உறவு என்ன, எப்படி அப்படிங்கிறது அதை பத்தி. என்ன கேட்டீங்க இப்போ? அவர்தான் வழி, அவர் பரிந்து பேசுகிறார், அவர் வேண்டுதல் செய்கிறார், நமக்கு எதுக்கு மத்தவங்க? அந்தோனியார் வழி கிடையாது, மாதாவும் கடவுளுக்கு போற வழி கிடையாது. அவர்கள் எனக்கு முன்னால் அந்த வழியில் நடந்தவர்கள். ஓகே. ஆகையினால அவங்களுடைய இறைவனை நேரடியா பேசுறதை விட ஏன் முன்னாடி என்ன மாதிரி இருந்த ஒருத்தர் இது மாதிரி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ஈஸி டு ஃபாலோ. ஓகே, ஈஸி டு ஃபாலோ. அதனால நான் அதை திருச்சி வழியில அனுபவம், இந்த வழியில போனீங்கன்னாக்கா இறைவனை சென்றடையலாம் அப்படிங்கிறது தான் வழிய. இவங்களை நம்ம கும்பிடுறதோ, இவங்களை வந்து கடவுள்கிட்ட இருந்து இவங்களை பிரிச்சு நீதான் எனக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்கறதோ கத்தோலிக்க திருச்சிகளை கிடையாது. அப்படி யாராவது நம்பினால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நிறைவா ஒரு கேள்வி ஃபாதர், இப்போ நிறைய இடத்துல செயின்ஸோட ஸ்டாச்சூஸ் இருக்கு, மாதாவுடைய ஸ்டாச்சூஸ் இருக்கு. இத பாக்குறப்போ இப்போ நிறைய இப்போ அரசியல் கட்சிகள் கூட்டம்னா வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான அவங்க அந்த கட்சியோட தலைவர் யாரோ அவங்களுடைய பிக்சர் தான் பெருசா இருக்கும். ஏன்னா ஃபோக்கஸ் எப்பவுமே அவங்கள நோக்கி போகணும்ன்றதுக்காக. கரெக்ட். ஓகே. இப்போ இது மாதிரி புனிதர்கள் படம், மாதாவுடைய படம், அவங்களுடைய சுரூபங்கள் பெருசு பெருசா இருக்கிறதுனால கடவுள்கிட்ட இருந்து அந்த ஈர்ப்பை நம்ம பிரிக்காத, டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வராத, டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோமா? எல்லா ஸ்டாச்சுவுமே கடவுளுடைய ஸ்டாச்சு. கடவுளுக்கு ஸ்டாச்சு கிடையாது முதல்ல. ஏன்னா அவருக்கு ஸ்டாச்சு நம்ம பண்ண முடியாது, அவர் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. கடவுளுடைய முகம் நமக்கு ஒரே ஒரு முகம் தான் நமக்கு தெரியும், அது இயேசுனுடைய முகம் தான். ஓகே, அவர் தான். ஏன்னா அவர் கடவுள், இயேசு மனிதனும் கடவுளுமானவர். இயேசுக்கு அருகில் இருக்கலாம். அது வந்து ஒரு இப்போ நீ வந்து காத்த அன்பு செய், கடல் அன்பு செய், மலை அன்பு செய்ய முடியாது. We need people like us to show us. அதனால் மற்றவங்களுக்கு ஸ்டாச்சு பண்றது, அதை கோவில் வைப்பது எல்லாம் இறைவனுக்கு எப்படி அவங்க கிட்ட இருந்தாங்க அப்படிங்கறத நமக்கு காட்டுவதற்காகவே ஒழிய இவர்களுக்கு தனியாக மரியாதை செய்வதற்காக அல்ல. ஓகே, அவங்களுக்கு வத்தி கொளுத்துறது, மாலை போடுறது, அதெல்லாம் மக்களுடைய, அதாவது நீ வந்து உங்க அப்பா இறந்த ஏற்பாடு உங்க வீட்டுல உங்க அப்பா படத்தை வச்சு அதுக்கு மாலை போட்டு ஒரு வத்தி கொளுத்துறது இல்ல. அவர் என்ன கடவுளா? இது அவர் எனக்கு ஒரு முன்னோடி, எனக்கு என்னை அன்பு செய்து என்னை இறைவன் நல்ல வழியில நடக்கிறதுக்கு என்னுடைய அப்பா எனக்கு உதவி செய்தவர் அப்படிங்கிறது அது ஒரு மெமரி. அது ஆராதனை இல்லை, ஆராதனை கிடையாது. அதெல்லாம் ஆராதனை கிடையாது. ஆராதனைங்கிறது மற்றவங்களுக்கு சொல்றது, கத்தோலிக்கர்களை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே சொல்றது. அதெல்லாம் ஆராதனை. எந்த கத்தோலிக்கரை வேணாலும் கேட்ட யாருமே மாதாவை ஆராதனை பண்றது கிடையாது. யாருமே ஸ்நாபகர்ல பேதுருவையோ அல்லது அந்தோனியாரையோ அல்லது சவரியாரையோ யாருமே ஆராதனை பண்றது கிடையாது. இது வந்து நீங்க ஆராதிக்க விக்கிரக ஆராதனைங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு, உங்களை பொதுவா சொல்றேன், எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஆராதிக்கிறீங்க நீங்க சொன்னீங்க, அது நாங்க ஆராதிக்கவே இல்லையே. அதாவது இட் இஸ் a wrong criticism, it is a misunderstanding of what Catholics are doing. Catholics are doing that something but it is natural. நாங்க வந்து மாதாவுக்கு கொடுக்கிற அந்த மரியாதை இயேசுனுடைய மரியாதையிலிருந்து குறைப்பது என்பது, எங்க அம்மாவுக்கு யாராவது போய் அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா எனக்கு மகா மகிழ்ச்சி. ஏனென்றால் அம்மாவை மரியாதை செய்கிறவன் எனக்கும் மரியாதை செய்கிறார். புரிதன் ஒருத்தர் மரியாதை செய்கிறவர் இறைவனுக்கே மரியாதை செய்கிறார். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. ஆகையினால இயேசுகிட்ட நேரடியா வேண்டிக்கலாம், தப்பு ஒண்ணு இல்லை, வேண்டிக்கலாம். நாங்க கூட வேண்டிக்கிறோமே. கத்தோலிக்கர்கள் இயேசுகிட்டையும் கடவுள்கிட்டையும் தூவி ஆகிட்டையும் நிறைய வேண்டிக்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட மரியாதை கொடுத்து அவங்க வழியாகவும் ஒரு குடும்பமா போகிறது தவறு என்பது என்னுடைய பணிவான ஒப்பீனியன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி ஃபாதர். காட் பிளஸ்.